கடந்த சில தினங்களாக நம்ம தமிழகத்தில் மழை அடித்து வெளுத்து வாங்கிக்கிட்டு இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக எம்எல்ஏக்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பரபரப்பாக தான் இருந்தாங்க. ஏன்னா இன்னைக்கு திமுகவின் முக்கிய அமைச்சராக இருக்கிற பொன்முடி அவர்களுக்கு குற்றவாளியா இல்லையா, அவர் சிறைக்கு போக போறாரா இல்லையா அப்படிங்கிறத முடிவு சொல்ல போற இறுதி தீர்ப்பு இன்னைக்கு காலை 10:30 மணிக்கு நம்ம சென்னை ஹைகோர்ட் சொல்ல இருந்தாங்க. இப்படி இருக்க சற்று கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹைகோர்ட்ல இருந்து வந்திருக்க தகவல் என்ன அப்படின்னா, பொன்முடி அவர்கள் உண்மையாகவே அவர் ஊழல் செய்திருக்காரு, அதனால அவர் கைது செய்யப்பட வேண்டிய ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி இப்ப சற்று கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம சென்னை ஹைகோர்ட்ல இருந்து பொன்முடி அவர் மேல நிரூபிச்சிருக்க அந்த குற்றம் சரியானதுதான், அவரை கைது செய்யணும் அப்படிங்கிற உத்தரவை சற்று கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிறப்பிச்சிருக்காங்க. அதாவது கடந்த 96 இருந்து 2001 வரைக்கும் திமுக அவங்க ஆட்சியில இருக்கிறப்ப முறைகேடா சொத்து சேர்த்ததிலையும் குறிப்பா கணக்குல வராத கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் அதிகமான தொகை பொன்முடி அவர்கள் வீட்டில் இருந்து கைப்பற்றப்பட்டிருந்தது. இப்படி இருக்க இதை பத்தி வழக்கு தொடரப்பட்டு கடந்த பல வருடமா விழுப்புரம் கோர்ட்ல தொடர்ந்து கேஸ் நடந்துகிட்டு இருந்தது. இப்படி இருக்க சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்னாடி வேலூர் கோர்ட்டுக்கு மாற்றப்பட்டிருந்த இந்த வழக்கில் ரிட்டையர் ஆகிறதுக்கு சில வாரங்களுக்கு முன்னாடி நீதிபதி இந்த முழு வழக்கையும் அவர் படிச்சு பார்த்துட்டு ரொம்ப சீக்கிரமா பொன்முடி அவர்கள் குற்றமற்றவர் அப்படின்னு அவர் தீர்ப்பு தெரிவிச்சு அவரை விடுவிச்சிருந்தாரு. இப்படி இருக்க நம்ம சென்னை ஹைகோர்ட் பெஞ்சுக்கு கீழே நீதிபதி அவர்கள் இந்த வழக்கில் சந்தேகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பொன்முடி கூட சேர்த்து இன்னும் பல அமைச்சர்கள் அவங்க எல்லார் கேஸையும் எடுத்து தனிப்பட்ட முறையில் அவர் ஆராய்ஞ்சு பார்த்தப்ப பொன்முடி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த இந்த விடுதலை நியாயமான விடுதலை கிடையாது, இதுல நிச்சயமா அரசியல் கலக்கப்பட்டிருக்கு, அதனால பொன்முடி அவருக்கு கொடுத்த விடுதலை செல்லாது அப்படின்னு சமீபத்தில் நம்ம சென்னை சிறப்பு பெஞ்ச் நீதிபதி இந்த விடுதலை செல்லாது, பொன்முடி அவர்கள் குற்றவாளி அப்படிங்கிற தகவலை சொல்லியிருந்தாரு. இப்படி இருக்க இன்னைக்கு டிசம்பர் 21 இறுதி கட்ட தீர்ப்பு, பொன்முடி குற்றவாளியா இல்லையா, அவர் பதவி பறிக்கப்படுமா படாதா, அவர் ஜெயிலுக்கு போக போறாரா இல்லையா, இப்படிங்கிற எல்லா கேள்விக்கும் பதில் அளிக்கும் விதமா இன்னைக்கு காலை 10:30 மணிக்கு நீதிபதி அவருடைய இறுதி தீர்ப்பை தெரிவிச்சிருந்தாரு. அதுல பொன்முடி உண்மையாகவே அவர் மக்கள் பணத்தை ஏமாற்றி சொத்து சேர்த்தது உண்மைதான், அதனால வேலூர் கோர்ட் அவங்க கொடுத்த நிரபராதி அப்படிங்கிற அந்த தீர்ப்பு செல்லாது, பொன்முடி உண்மையாகவே அவர் குற்றம் செய்தவர் அப்படிங்கிற தீர்ப்பை வழங்கி தற்போது அவரை கைது செய்யும்படி காவல்துறைக்கு நம்ம சென்னை ஹைகோர்ட் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ இது இன்னைக்கு நம்ம தமிழக அரசியல்ல ரொம்ப பெரிய ஒரு பூகம்பமா இப்ப வெடிச்சிருக்கு.